அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் எவ்வளவு சிறப்பான பலன்கள் கொடுக்க இருக்கு, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எவ்வளவு சவாலான விஷயங்களை சந்திக்க நேரிடும் என்பது பற்றியும், உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் திருமண யோகம் இருக்கா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, கல்வி விஷயங்களில் எப்படி இருக்கும், தொழில் முயற்சி கைகூடுமா, கூட்டுத் தொழில் செய்யலாமா, ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் மிக துல்லியமாக அறிய கவின்ஸ் டைரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாக மிக வேகமாக யோசிப்பார்கள். பேசுவதில், விளக்குவதில், மற்றவர்களை ஈர்ப்பதில் கைதேர்ந்தவர்கள். மாற்றத்தை விரும்புபவர்கள். ஒரே விஷயத்தில் நீண்ட நேரம் சிக்கிக் கொள்ள மாட்டார்கள். புதிய அனுபவங்கள், புதிய மனிதர்கள், புதிய ஐடியாக்கள் இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சுறுசுறுப்பான மனம். எப்போதும் ஏதாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கையாளும் திறன் உண்டு. அப்படிப்பட்ட உங்களுக்கு புத்தாண்டின் 2ஆம் மாதமான பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இந்த மாதத்தில் மிதுனம் ராசியினருக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம் வாங்க. 9 கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமான 12 ராசிகளிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசிகளுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கப் போகிறார். சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர்கிறார். சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதத்தை நிறைவு செய்வார். மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் ராகுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இந்த மாதம் செவ்வாய் பகவானும் 21ஆம் தேதி கும்பத்தில் வந்து அமர்ந்து விடுகிறார். இது மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய அமைப்பாகும். இந்த மாதம் சில தீமைகளும் ஏராளமான நன்மைகளும் கொண்ட அமைப்பாக இருக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் தொடர்பான விஷயங்களில் அவசரம் வேண்டாத காலமாக இருக்கும். திருமண முயற்சிகள் நடந்து கொண்டே இருந்தாலும் உடனடி முடிவு கிடைப்பதில் சிறிய தாமதம் ஏற்படலாம். இதனால் மனதில் கவலை அல்லது சோர்வு தோன்ற வாய்ப்புள்ளது. ஆனால் இந்த தாமதம் எதிர்காலத்தில் நல்ல புரிதலுடன் கூடிய வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வரக்கூடிய முன்மொழிவுகளில் முழுமையான திருப்தி ஏற்படாமல் இருக்கலாம். இவரா இல்லையா என்ற மனக்குழப்பம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் குடும்பத்தாரின் ஆலோசனையை மதிப்பது நல்லது. அவசரமாக சம்மதம் சொல்லாமல் அனைத்தையும் தெளிவாக ஆராய்ந்து முடிவெடுப்பது முக்கியம். ஆரோக்கியத்தை காக்க அதிகமான மருந்துகள் தேவையில்லை. ஒழுங்கான வாழ்க்கை முறையும் மன அமைதியும் இருந்தாலே உடல் நலம் சீராகும். காலை அல்லது மாலை சிறிது நேர நடைப்பயிற்சி, தியானம், பிராணாயாமம் போன்றவை மனதையும் உடலையும் வலுப்படுத்தும். மிதுன ராசியினர் இந்த மாதம் வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நன்றாக வண்டி ஓட்டத் தெரிந்தாலும் கவனத்துடன் இருப்பது நல்லது. பழைய வாடிக்கையாளர்கள் மூலம் லாபம் வரும். புதிய முதலீடுகள் சற்று யோசித்து செய்ய வேண்டும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் ஒப்பந்தங்களில் கவனம் தேவை. ஆன்லைன், கம்யூனிகேஷன், மார்க்கெட்டிங் சார்ந்த தொழில்கள் நல்ல வளர்ச்சி காணும். கருத்து வேறுபாடு. சகோதரகாரகன் செவ்வாய், சகோதரியை குறிக்கக்கூடிய சுக்கிரன் ஆகியோர் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறது. 2ஆம் இடத்தில் கேது அமர்ந்துள்ளது. இளைய சகோதரன், சகோதரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது. உங்களுடன் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு வரும் சூழல் உள்ளது. சொத்துக்கள் விஷயத்தில் யாருக்கும் எந்தவித உறுதியும் ஜாமீன் கையெழுத்தும் போடாமல் இருப்பது நல்லது. திட்டமிடல். பாக்யஸ்தானத்தில் ராசி அதிபதி அமர்கிறார். தொழிலில் நிறைய எதிர்பார்ப்புகள் ஏற்படும். திட்டமிட்டு பெரிய பெரிய காரியங்களை சாதிப்பீர்கள். தொழிலில் நிறைய விஐபிக்கள் தொடர்பு ஏற்படும். நீங்கள் வேலை செய்யும் துறையில் பெயர் புகழ் ஏற்படும். குரு பகவான் ராசியில் இருப்பதால் உங்களுடைய வேலை அழுத்தத்தை அதிகரிப்பார். வருமானத்தை பெருக்கிக் கொடுக்கும். காதலில் இருப்பவர்கள் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். சந்தேகம், கோபம் அதிகரித்தால் பிரச்சனை வரலாம். திறந்த மனதுடன் பேசினால் உறவு வலுப்பெறும். சிங்கிள் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கலாம். வேலை பளு. வேலையில் பளு ஏற்பட்டாலும் அதனை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. படிக்கும் மாணவர்களுக்கு புதன், ராகு, செவ்வாய் சேர்க்கை உண்டாவதால் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும்.
வெளிநாடுகளில் படிப்பவர்களுக்கு படிக்க முடியுமா என்பது போன்ற குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனை கண்டுகொள்ளாமல் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்ல வெற்றிகளை கொடுக்கும். இந்த மாதம் பேசும் வார்த்தைகள் உங்களுக்கே சாதகமாக மாறும். பழைய பிரச்சனைகள் மெல்ல மெல்ல தீர்வு பெறும். மிருகசீரம் நட்சத்திரம். மிருகசீரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை தொடர்பான மாற்றங்கள் ஏற்படும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும். பணம் விஷயத்தில் தடைப்பட்ட தொகை வர வாய்ப்புண்டு. செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. உறவுகளில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பேசி தீர்க்க முடியும். ஆரோக்கியத்தில் தூக்கக்குறைவு, கழுத்து வலி வரலாம். ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் திறமைகள் வெளிப்படும் காலம். வேலையிடத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். பணவரவு நல்லதாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. திருமணம் மற்றும் உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். திருமண பேச்சுகள் நடக்க வாய்ப்புள்ளது. மன அழுத்தம் காரணமாக தலைவலி வரலாம். தியானம் நல்ல பலன் தரும். புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் முயற்சிகள் இப்போது வெற்றி பெறும். வேலைவாய்ப்பில் பதவி உயர்வு அல்லது மாற்றம் ஏற்படலாம். பணம் குடும்பத்திற்காக அதிகமாக செலவாகும். எதிர்கால சேமிப்பில் கவனம் தேவை. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகள் தீரும். ஆரோக்கியம் மொத்தத்தில் நன்றாக இருக்கும். நியமமான பரிசோதனை நல்லது. புதன்கிழமை விஷ்ணு அல்லது நாராயணரை வழிபடுங்கள். ஓம் நமோ நாராயணாய என்று 11 முறை ஜபிக்கவும். இதனால் மன அமைதி மற்றும் முன்னேற்றம் கிடைக்கும். முருகர் வழிபாடு. 10இல் இருக்கும் சனி பகவான் வேலைவாய்ப்பில் பிரச்சனை, நெருக்கடியை கொடுத்தாலும் குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வரும்போது எல்லா விஷயங்களும் சரியாகும். முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு அனுகூலத்தை தரும். ஷண்முக கவசத்தை தினந்தோறும் படிப்பது கேட்பது உங்களுக்கு ஏற்றத்தை தரும். பிப்ரவரி மாதம் 8வது இடத்தில் இருக்கும் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் உங்களுக்கு நல்ல வருமானம், பணவரவை கொடுக்கும். உங்களுடைய சுய பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக் கொள்வது நன்மை பயக்கும். நெல்லை குறுக்குத்துறை முருகனை வழிபாடு செய்வது நற்பலன்களை அள்ளித்தரும்.